தற்போதைய அண்மைச் செய்தி. நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் தனியார் பள்ளியில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் 2 மாணவர்களுக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். பள்ளி வளாகத்தில் அரிவாளால் மாணவர்கள் மாறி மாறி வெட்டிக் கொண்டனர். இதில் 2 மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. காயமடைந்த மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அது தொடர்பான அண்மை தகவல் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். தற்போது மாணவர்களிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதலில் 2 மாணவர்களுக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. தற்போது அந்த மாணவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? இந்த மோதலுக்கான காரணம் என்ன? விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக வினோத், நெல்லை மாவட்டம் ஏர்வாடி அருகே உள்ள டோனாவூரில் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி என்பது உள்ளது. இந்த பள்ளியில் படிக்கின்ற 11ஆம் வகுப்பு மாணவர் இருவருக்கிடையே நேற்று மாலையில் திடீரென அந்த இருக்கையில் அமர்வது தொடர்பாக இருவருக்கும் இடையான ஒரு வாக்குவாதம் என்பது ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த ஒரு மாணவர் இன்று காலையில் தனது புத்தக பையோடு வீட்டில் இருந்து அருவாளை எடுத்து பள்ளிக்குள்ள வகுப்பறைக்கு கொண்டு வந்துள்ளார். அப்போது எதிர் திசையில் உள்ள மாணவரிடம் நேரடியாக சென்று, இவர் நேற்று என்னிடம் மிக தகராத வார்த்தையால் என்னை திட்டினேயே, இப்ப என்ன செய்வே என கேட்டுள்ளார். அப்போது மீண்டும் இருவருக்கும் இடையான ஒரு தகராறு என்பது ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தனது புத்தக பையில் வைத்திருந்த அருவாளை எடுத்து அந்த சக மாணவர் 11ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவரை அவர் முதுகில் இவர் வெட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மற்றொரு மாணவர் அங்கிருந்து ஓடி வந்து அவரை தடுக்க முயன்ற போது அவருக்கும் கையில் லேசாக ஒரு காயம் என்பது ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து 2 மாணவர்களும் தற்போது அங்கு டோனாவூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அங்கு 2 மாணவர்களுக்கான சிகிச்சை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் மேல் சிகிச்சைக்காக இந்த 2 மாணவர்களும் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு நேரடியாக வந்து அனுமதிக்கலாம் எனவும் கூறப்படுகின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக ஏர்வாடி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து நெல்லை மாவட்டம் மட்டுமில்லாமல் தென் மாவட்டங்களில் மாணவர்கள் மத்தியில் இது போன்ற ஒரு அருவா கலாச்சாரம் என்பது தற்போது தலை தூக்கியுள்ளது. தொடர்ந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளியில் மாணவர்கள் இது போன்ற சக மாணவர்களை தாக்குவது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக நிகழ்ந்து வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் சக மாணவரை ஒரு மாணவர் அருவாளால் வெட்டிவிட்டு அவரே நேரடியாக சென்று பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் எல்லாம் தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தொடர்ந்து இந்த மாணவர்கள் மத்தியில் இது போன்ற ஒரு அருவா கலாச்சாரம் என்பது தற்போது அதிகரித்து உள்ளதால் தற்போது தமிழக அரசு மற்றும் காவல்துறையும் கல்வித்துறையும் இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மாணவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.